தினந்தோறுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து மகேந்திரா சிட்டிக்கு ஸோ நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவேன். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷூ எல்லாம் கழட்டிட்டு, என்னோட கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச் பண்றதுக்காக நான் ஓடிட்டு இருந்த நபர் தான் நானு. ஸோ இந்த இடத்துல அருண்ன்ற தம்பி மூலியமாவும், சதீஷ்ன்ற மூலியமாவும், நம்முடைய சிடி மூலியமாவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பு எடுக்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய புரிதல் இல்ல. அகைன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயியா இருக்கும்பொழுது, நான் நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வேலையிலிருந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி, சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈகிள் கிளப் மெம்பரா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ந்திருக்காரு அப்படின்னா, இவருடைய அந்த வொர்க்கிங் ஸ்டைலு, டெடிகேஷனான இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவர்ட்ட இருந்து நெறைய விஷயங்கள நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு பெர்சன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல நெட்வொர்க்ல எங்களாலயும் சாதிக்க முடியுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் லீட் பை எக்ஸாம்பிளா இருக்கிறவர்கிட்ட இருந்து நம்ம நாலேட்ஜ் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல அவரை நான் வார்ம் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் ஈகிள்ல தி பெஸ்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும், ஈகிள் கிளப் மெம்பராகவும் இவர மாரியே நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்ப குடுத்து மிகப்பெரிய இளைஞர்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நெட்வொர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டேட்லயும் சரி, நெறைய டிஸ்ட்ரிக்ட்லயும் குடுத்து, ஸோ தன்னையும், தன்னை சார்ந்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ்ல தி பெஸ்ட்டா குடுத்துருக்காரு. ஸோ அவர இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வார்ம் வெல்கம் பண்றேன். அ வார்ம் வெல்கம் அ சங்கர் சார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் குடுக்குறேன் சார். செக்ஷன்ஸ் இஸ் யுவர் சார். சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. பேசலாம் சார். உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு மார்னிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஜூம்ல கனெக்ட் பண்ணி எல்லாரும் பேசுறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எல்லா நாளுமே ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்த யூனிவர்ஸ் தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சங்கர் ஷா வந்து ஆக்ட் இந்தியாவில் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த பேர் வந்து ஆக்ட் இந்தியாவில் வந்து நிலைச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட ஃப்ரெண்ட் அருண்குமார். ஸோ அவர் இல்லை அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கிடையாது. ஸோ அவருக்குமே வந்து சங்கர் ப்ரோ வாய்ஸ் கிளியரா இல்ல. அண்ணா ஓகேண்ணா. அது ஒரே நிமிஷம் நான் டிரைவிங்ல இருக்கேன். டிரைவிங்ல இருக்கீங்க போல, கொஞ்சம் கிளியர் பண்ணீங்க. ஓகே ஓகே. இப்போ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். இப்ப கிளியரா இருக்கு. ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சார் லீடர்ஸ், ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு வழி நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்த சதீஷ் அண்ணா, ஸோ அவருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணிக்கிறேன். அதையும் தாண்டி இன்னைக்கு அவரோட அனுபவம், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பிராண்ட் நியூ விபி ஸோ விஜயகுமார் அண்ணா. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி எங்களை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதையும் தாண்டி யுகாக்கா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீம் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், கோவப்படக்கூடாது, எல்லா விஷயமும் சின்ன சின்ன விஷயமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் சூர்யா அண்ணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிசர், ஸோ இந்த மாதிரி எல்லா லீடர்ஸ் கிட்டையுமே பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்ட விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா நான் லாஸ்ட் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணீங்களா அப்படின்னு தெரியல. நான் பண்ண மீட்டிங் அதில் நான் வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருப்பேன். நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 91% வித் டிஸ்டிங்ஷன் அடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஒர்க் பண்ணேன். மகேந்திராவில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு கிளாரிட்டி, எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ். ஸோ ஆக்சஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஜூம் மீட்டிங்கில் எப்படி லேர்ன் பண்ணலாம், எப்படி லீடர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மீட்டிங்ல வந்து நான் பேசியிருப்பேன். அப்படி பேசும்போது நான் சொன்ன ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு லீடர்ஸ் கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், ஒரு லீடர்ஸ் கிட்ட இருந்து நான் என்ன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் மீட்டிங்ல. ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம்ல, ஒரு விஷயம் வந்து ஒரு பாயிண்ட் ஒரு விபிஸ் கிட்ட இருந்தும் ஒரு சிடிஸ் கிட்ட இருந்தும் ஒரு கோர் லீடர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணும்போது அந்த லேர்ன் பண்ண விஷயத்த நம்ம உட்காந்து யோசிச்சிருக்கோமா என்னைக்காச்சு அப்படின்ற ஒரு தாட் தான் பாத்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 163 பேர் இருக்கும் என்னோட சேர்த்து. 163 பேருமே டெய்லி பாசிட்டிவ் வைப்ஸ் பாத்தீங்கன்னா அட்டன் பண்றோம். டெய்லியுமே ஒரு சீஃப் கெஸ்டோட ஸ்பீச், ஒரு விபிஸோட ஸ்பீச், அவங்களோட வேல்யூபிளான டைம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது.
ஸோ இன்க்ளூடிங் என்னையுமே சேர்த்து தான் நான் சொல்றேன். அவங்க சொல்ற ஒரு விஷயங்களையுமே நம்ம வந்து காது கொடுத்து கேட்குறோம். ஆனா அதை எத்தனை பேர் தனிமையில உட்காந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே இதையுமே பாத்தீங்கன்னா எனக்கு விஜயகுமார் தான் சொன்னாரு. எப்பவுமே மாடு வந்து பாத்தீங்கன்னா அசை போடும்டா தம்பி, ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம், ஆனா திருப்பி அதை சாப்பிட்ட பொருளை வாய்க்கு எடுத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா அது அசை போடும். அந்த மாதிரி கேட்ட விஷயத்த எத்தனை பேர் உட்காந்து யோசிக்கிறாங்க, யோசிச்சு எத்தனை பேர் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிலடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த மாதிரி நான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்ச ஒரு விஷயம் தான். என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நான் அந்த கம்பெனிக்கு வந்து ஓடும்போது என் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடும். சாப்பிட மாட்டேன். சரியா பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, தூங்கி இருக்க மாட்டேன். எப்படி சொல்ற, ஃப்ரெஷ் அப் எதுவுமே ஆயிருக்க மாட்டேன். ஆனா அந்த பேக் எடுத்துட்டு சேஃப்டி ஷூவை கையில எடுத்துக்கிட்டு அந்த டைமிங் பிடிக்கிறதுக்காக ஓடுவோம் பாத்தீங்களா, அந்த ஓடும் போது நான் யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் தான், யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்? என் கனவுக்காக ஓடிட்டு இருக்கேனா, யாரோ ஒருத்தர் கனவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் நான் யோசிச்சதோட விளைவு இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா மூலியமா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25 lakhs மேல பாத்தீங்கன்னா எனக்கு இன்கம் கிராஸ் ஆயிருக்கு. சின்னதா ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சேன், யாருக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு வேகமா யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்? என் உயிர் கூட வந்து பாத்தீங்கன்னா பெருசா எண்ணாம, என் பசி, என்னோட தூக்கம், என்னோட சந்தோஷம் எதையுமே நான் யோசிக்காம, ஏன் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக கம்பெனி உள்ள போறதுக்காக ஏன் நான் அப்படி ஓடணும், அப்படி ஓடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சதோட விளைவு என்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுச்சு. இதேதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே பிசினஸ் எடுத்துட்டோம், எல்லாருமே மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்றோம், லீடர் சொல்ற பேச்சு கேட்கறோம், அவங்க கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் எடுத்துக்கிறோம், அவங்க வந்து எப்படி சக்சஸ் பண்ணாங்கன்னு தெரியுது, எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, எல்லா விஷயமும் இன்னைக்கு புதுசா வந்த எல்லாருக்குமே தெரியுது. ஆனா தெரியிற ஒரு நபர்களும் இதை எத்தனை பேரு தனிமையில உக்காந்து யோசிச்சிருக்கீங்க? திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி இந்த ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல கொண்டு வந்து நீங்க எத்தனை பேர் வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. யோசிச்சதோட விளைவு இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியால பாத்தீங்கன்னா ஈகிள் கிளப் மெம்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே பாத்தீங்கன்னா யங்கஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது செம்ம ப்ரௌடா இருக்கு. ஏன் ரொம்ப ப்ரௌடா இருக்கு, ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஏஜ்ல யாருக்குமே வாய்ப்பு வந்து கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஏஜ்ல எத்தனை பேரு வாய்ப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல. நான் இந்த ஏஜ்ல இந்த வாய்ப்பை எடுத்ததுமே ஒரு பிளெஸிங்கா நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை இந்த அளவுக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுமே பாத்தீங்கன்னா எனக்கு பிளெஸிங்கா நினைக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு புரிய வச்சாங்கல்ல, இந்த லீடர்ஸ் கிடைச்சதுக்குமே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சார் இந்த ஏஜ்ல கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னா, நிச்சயமா சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அதுவுமே பாத்தீங்கன்னா சூர்யா நான் சொல்லிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்தேன். எப்ப உணர்ந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களோட ஏஜ் வந்து ஒரு 25 வயசு இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களோட 55வது வயசுல என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க? 55வது வயசுல நீங்க என்ன ஒரு லைஃப் ஸ்டைல வாழுவீங்க அப்படின்னா, அதே ஒரு உடம்புக்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் அதே ஒரு இடத்துக்காக உழைப்ப போடுறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கா இருக்குமே தவிர, மிகப்பெரிய அளவுல ஏதாவது மாறி இருக்குமா அப்படின்னா, நான் கண்ணு முன்னாடி இன்னி வரைக்கும் நிறைய பேர் 55 வயசுல பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா செக்டார்ல இருக்க மக்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து தானே நம்ம வளர்ந்துருப்போம். அப்படி அவங்கள பார்த்து நம்ம வளர்ற ஒரு இடத்துலயுமே அவங்க பெரிய அளவுல லைஃப் ஸ்டைல் மாறினதையோ இல்ல அவங்க ஃப்ரீடமா வாழ்றதையோ நான் இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே நான் பார்க்கல. இங்க இவ்வளவு பேர் இருக்கும், யாராவது ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சா கூட கேட்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வந்து கிடைக்கல, நம்மளுக்கும் கிடைக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரியும். ஒரு இடத்துல கிடைக்காது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்ப எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த இடத்துலதான் நான் யோசிக்கும் போது, வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையே மாறாத ஒரு இடத்துல வேலை பார்க்கணுமா, இல்ல வாழ்க்கை மாறுற இடத்துல ஒரு 5 வருஷம் உழைப்ப போட்டு என் லைஃப் ஸ்டைல மாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனை. ஏன் இந்த ஒரு தாட்டை பத்தி நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம உக்காந்து கத்துக்கிற விஷயத்த நம்ம லைஃப் கூட எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி யோசிக்கிறோமோ அப்போதான் ஆக்சிஸ் இந்தியா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வரும். நீங்க ஆக்சிஸ் இந்தியா உள்ள வந்துட்டீங்க, எல்லாருமே ஆக்சிஸ் இந்தியா உள்ள பாத்தீங்கன்னா ஐடி போட்டு உள்ள ஒரு மெம்பர்ஷிப்பா பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டீங்க. மெம்பர்ஷிப்பா உள்ள வந்த நம்ம ஆக்சிஸ் இந்தியா எப்போ நமக்குள்ள போகும் அப்படின்னா, உக்காந்து யார் யாரெல்லாம் வந்து ஆக்சிஸ் இந்தியாவை உங்க லைஃப் கூட கம்பேர் பண்றீங்க, ஆக்சிஸ் இந்தியால வர இன்கமையும் உங்க நார்மல் லைஃப்ல வந்துகிட்டு இருக்க இன்கமையும்
எத்தனை பேர் வந்து கம்பேர் பண்றீங்க, உட்காந்து திங்க் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இதை நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா பண்றீங்களோ லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா மாறத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து யோசிச்ச ஒரே ஒரு விஷயம், 5 வருஷமா 10 வருஷமா நான் வேலை பார்த்தேன் அப்படின்னா மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே என்ன தேவைப்படும்? மேக்சிமம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வீடு, போயிட்டு வர்றதுக்கு காரு, நல்லா வந்து நகை நட்டு, அதுக்கப்புறம் வேற என்ன, கையில வந்து பாத்தீங்கன்னா கேஷ், இல்ல எஃப்டில வந்து பாத்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ்ல வந்து இன்கம் வரப்போகுது. ஸோ இதுதான் எல்லாருமே பினான்சியல் ஃப்ரீடமா வர எல்லாருமே இதை தான் பாத்தீங்கன்னா நம்ம யோசிப்போம். ஸோ அப்படி இந்த ஒரு லைஃப் ஸ்டைல இப்போ எனக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 25 ஏஜ், நான் இன்னும் ஒரு 5 வருஷத்துல நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா 30 வயசுல இருந்து என் தலைமுறைக்கும் எந்த ஒரு வேலைக்குமே போகாம ஜஸ்ட் வர காசை செலவு பண்ணாலே போதும். இந்த ஒரு லைஃப் ஸ்டைல என்னால 30 வயசுல இருந்து வாழ முடியும். இந்த லைஃப் நிறைய பேர் வெளியில வாழ்றாங்களா அப்படின்னா நிச்சயமா வாழ்றாங்க. யாரெல்லாம் இந்த லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, யார் அவங்க அப்பாவோ இல்ல தாத்தாவோ பரம்பரை பணக்காரனா இருக்காங்களோ, இல்ல ஊர்ல இடம் வாங்கி போட்டு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு லைஃப் ஸ்டைல இருக்காங்களோ, அவங்கதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நார்மலா ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல வந்து ரன் பண்றாங்க, எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் ஃப்ரீடமான ஃபியூச்சரை கிரியேட் பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா கேள்விக்குறியாதான் இருக்கு. கேள்விக்குறி எதுக்கா இருக்கு? பெரிய லைஃப் ஸ்டைல் கிடையாது, அடுத்த கட்ட வருமானத்துக்கே பாத்தீங்கன்னா கேள்விக்குறியாதான் நிறைய பேர் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கே இன்னும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ஆக்சிஸ் இந்தியா உள்ள புரிஞ்சு புடிச்சு உள்ள ஜாயின் பண்ண தனிப்பட்ட ஒரு ஒரு நபர் உட்காந்து நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கான வாய்ப்பும் சரியான இடத்துல இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து யோசிச்சிருக்கோமா நம்ம லைஃபை பத்தி என்னைக்காச்சு, நம்மளோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சிருக்கோமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபியூச்சரை பத்தி யோசிச்சா நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஃபியூச்சரை பத்தி யோசிச்சாலே பயம் வரும். இன்னைக்கு நாளை நம்ம வாழ்ந்துட்டு போனோம் ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா அந்த டைலாக் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அப்படி நம்ம இன்னைக்கு நாளை வந்து ஹாப்பியா வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னா நாளைக்கு என்ன பண்றது? அதாவது சொல்லுவாங்க, எறும்பு கூட பாத்தீங்கன்னா அடுத்த மழை காலத்துக்கோ அடுத்த வெயில் காலத்துக்கோ பாத்தீங்கன்னா சேமிச்சு வைக்குமா. அந்த மாதிரி கூட பாத்தீங்கன்னா நம்மளால வந்து இன்னும் கிரியேட் பண்ண முடியாம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டே பை டே எக்ஸ்பென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. 50,000 சம்பாரிச்சாலுமே பத்தல, 1,00,000 சம்பாரிச்சாலுமே பத்தல. ஆனா இன்னைக்கு 50,000 ரூபாயும் 1,00,000 சம்பாதிக்கிறதே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கனவா வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்களே. அப்ப 50,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு வந்து பினான்சியல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டைட்டா இருக்கு, சென்னையில வந்து லைஃப் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ண முடியல அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துலயுமே ஒரு ஒரு தேவை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? அந்த இடத்துல நம்ம தான் யோசிக்கணும். இன்னைக்கு 1,00,000 வச்சியும் பத்தாம நிறைய பேர் இருக்காங்க, 10,000 ரூபாய் வச்சு சந்தோஷமா வாழ்றவங்களும் இருக்காங்க. ஆனா 10,000 ரூபாய் வச்சு சந்தோஷமா வாழ்றவங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதே கஷ்டமா இருக்கு. 1,00,000 வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 1,00,000 எப்படி வந்து 2,00,000 மாத்துறது அப்படின்றது கஷ்டமா இருக்கு. சோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில எந்த வேலையுமே நிரந்தரம் இல்ல, எந்த வேலையுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செஞ்சு பெரிய அளவுல க்ரோ ஆக முடியல அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கவும் பயந்துகிட்டு எந்த ஒரு புது விஷயத்தையுமே ட்ரை பண்ணாம இருக்காங்க. நம்ம ஏதாவது லாஸ் ஆயிடுவோமோ, ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு பேமெண்ட் வந்து லாக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, தனியா நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம எதுவும் பண்ண வேணாம், எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வச்சே நம்ம டிராவல் ஆயிடலாம். இந்த ஒரு மைண்ட் செட்ல தான் பாத்தீங்கன்னா 90% மக்கள் வந்து எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல இன்னைக்கு ஜூம் மீட்டிங் பாக்குற நீங்க, லீடர்ஸ் சொல்ற ஸ்பீச், லீடர்ஸோட ஷேரிங் கேட்கிற நம்ம ஒருத்தரும் உட்காந்து உங்களோட லைஃப், உங்களோட இன்கம், ஆக்சிஸோட இன்கம் கம்பேர் பண்ணுங்க. 3 ஐடி போட்டிருக்கேன். அப்போ வாரத்துக்கு 1,80,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், மாசம் 7,20,000 வருஷத்துக்கு 93,20,000 சம்பாதிக்கலாம். அப்போ வருஷத்துக்கு 1,00,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் 3 ஐடி போட்டா. எனக்கு இந்த வருஷமே வர வேண்டாம், ஒரு 5 வருஷம் கழிச்சு 1,00,00,000 நான் சம்பாரிச்சா கூட பெரிய பணம்ல. 5 வருஷம் கழிச்சு மாசம் 7,50,000 வந்தா பெரிய பணம்ல. இந்த ஒரு இன்கம் கிடைக்காம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா
இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபீல்டு ஒர்க் தான் போயிட்டு இருக்கோம். காலைல 3 மணிக்கு நான் கிளம்புனேன். இப்போ போற வழியில கூட பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே போகும்போது நிறைய பேரு ஒரு 30,000 வருமானத்துக்கும் 60,000 வருமானத்துக்கு ஃபேமிலி, பசங்க, சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்களாம். ஒரு கிராமத்துக்கு போகும்போதும் எந்த வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஜென்ஸ் கிடையாது. எந்த வீட்லயுமே ஜென்ஸ் கிடையாது. எல்லா எல்லா கிராமத்துலயுமே மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போயிடுறாங்க. அப்படி ஃபாரின் போயிட்டு எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டா இன்கம்காக தான். அப்படியே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். துபாயில வந்து பாத்தீங்கன்னா வார் வந்து நடக்குது, குண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இங்க இருக்க ஒருத்தருக்கும் எவ்வளவு படபடப்பா இருந்திருக்கும். அந்த இடத்துல வேலைக்காக போனவங்களும் படிப்புக்காக போனவங்களும் எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு சூப்பரான ஒரு சாங் ஒண்ணு இருக்கு, பழைய பாட்டு ஒண்ணு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ரொம்ப பிடிக்கும் எனக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன வளம் இல்ல நம்மளோட ஆக்சிஸ்ல, ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் யோசிக்கணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பார்க்கா பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது. எல்லா வளமும் ஆக்சிஸ்ல இருக்கு. ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெனிஃபிட்டும் இருக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஹை ரிஸ்க்கும் கிடையாது, பெருசா லாஸ் ஆக போதா அதுவும் கிடையாது. சரி ஓகே, 4,700 சரி 4,700 கூட விட்டுருங்க, 3,700 ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு மினிமம் பேக்கேஜ். நான் ஒரே ஒரு ஐடி போட்டு ஜாயின் பண்றேன். நான் வந்து 4 பேர் கொண்டு வந்துட்டேன். அந்த 4 பேர் கூட நான் டிராவல் பண்ணி அந்த 4 பேரை சம்பாதிக்க வச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடிக்கு சீலிங் வந்து 60,000, மாசம் 2,40,000. இந்த இன்கமை கிரியேட் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். கத்துக்கிற விஷயத்த நீங்க உட்காந்து யோசிச்சு உங்க லைஃபுக்கு இது எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச கொடுக்க போகுது, நம்ம லைஃப் எந்த அளவுக்கு இதுல மாத்த போகுது, நம்ம கடனை எந்த அளவுக்கு இதுல சீக்கிரமா க்ளோஸ் பண்ணலாம், நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணலாம், எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜுவல் லோன் க்ளோஸ் பண்ணலாம், எவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் எடுக்கலாம், எவ்வளவு சீக்கிரம் நம்மளால வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரும் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு ஏத்த மாதிரி ஆக்சிஸ் இந்தியாவோட இன்கம் பிளானை உட்காந்து யார் ஒருத்தர் தனியா யோசிக்கிறீங்களோ நிச்சயமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மீட்டிங் ட்ரைனிங் முடிச்ச உடனே வேலை பார்க்குறோம். ஆனா நார்மலா எங்க வாழ்க்கையே மாறாதோ, எந்த இடத்துல நம்மளுக்கு பிக்ஸ்டா ஒரு சேலரி கொடுத்துட்டு இருக்கானோ அந்த வேலையை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிடறோம். வாழ்க்கை மாறும்னு தெரிஞ்சு புடிச்சு புரிஞ்சு எடுத்த ஆக்சிஸ் இந்தியாவை என்ன பண்ணிடுறோம், ஓரமா வச்சிடுறோம். அந்த இடத்துல நான் யோசிச்ச ஒரு விஷயம், வாழ்க்கை மாறும்னு எனக்கு புரிஞ்சிருச்சுல, வாழ்க்கை இந்த இடத்துல மாத்திருக்காங்க அப்படின்றத லைவா நம்ம பார்த்துட்டோம்ல, இதுக்கப்புறம் நம்மளோட டைமை வேற எதுலையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்னோட டைமையும் என்னோட உழைப்பையும் என்னோட திறமையும் ஆக்சிஸ் இந்தியால நான் ஜெயிக்கிறதுக்கும் என்னை நம்பி வரவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சதுல எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சதுல, அந்த தெளிவுல நான் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்க நம்ம நிச்சயமா பண்ண வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன சார் நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சிஸ் இந்தியால வேலை பார்க்கணும். என்ன சார் ஆக்சிஸ் இந்தியால வேலை அப்படின்னா, ரெஃபர் பண்ணணும், ஐடி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும், ஐடியை கிரியேட் பண்ணணும், இதுதான் ஒர்க்கு. இப்ப ஐடி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஐடி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணணும். அவங்கள பார்த்தீங்கன்னா பிளான் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க வைக்கணும். பிளான் ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுக்கணும். திருப்பி அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 1 by 1 வந்து ஸ்டெப் டு சக்ஸஸ் சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கணும். இந்த ஒர்க்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டராக பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பிகினர்ஸ் மட்டும் கிடையாது, ஆல்ரெடி இருக்க லீடர்ஸ் ரிஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு சோதனையா இருக்கு. இன்னைக்கு டாபிக்கு ஏத்த திருக்குறளும் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா நாகராஜன் சார் வந்து சூப்பரா கொடுத்துருந்தாரு. வலி இல்லாம எதையுமே இந்த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆக்சிஸ் இந்தியால மட்டும் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட்லயும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரகிளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ரகிளா வந்து யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ற எவ்வளவு லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் மீட்டிங்ல இருப்பீங்க. இந்த ஒர்க்குக்கு நம்ம காலைல கிளம்புறோம்,
காலைல கிளம்பி பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், ட்ரெயினில் போகும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், புரியுங்களா? சரி, முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், அந்த இடத்துல ஒர்க் பண்ணும் போது எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயமா தெரியுமா? இந்த ரிஜெக்ஷன்றதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வலின்றது பார்த்தீங்கன்னா வராம ஜெயிக்கவே முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள் கிட்ட போயிட்டு நீங்க கேட்டா கூட, இல்ல வந்து சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு நீங்க கேட்டா கூட, ஒரு வழி இல்லாம ஒரு சக்சஸ் வருது அப்படின்னா அந்த சக்சஸ் பெரிய அளவுல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுக்கும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கோம், எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கூகுள் கூட பண்ணி பாருங்க. ஏன் இதை கூகுள் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூகுள் சொல்றதான் நம்புறாங்க. கேட்டுங்களா? ஜஸ்ட் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின் மார்க்கெட் சைஸ் இன் இந்தியான்னு போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா டேர்ன் ஓவர் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி. நான் சொல்றது ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் சொல்றேன். மென்ஸ் ஹெல்த் மிக்ஸ், அதாவது புரோட்டீன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது நான் சொல்றது 2வது ப்ராடக்ட். இப்ப ஆக்சிஸ் இந்தியால இருக்க 2 ப்ராடக்ட்ல மட்டுமே பாத்தீங்கன்னா வேர்ல்டு அளவுல, அதாவது இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 17,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய டெவலப்பிங் ஐடிஸ் வருது, நான் ஐடி, இந்த மாதிரி எவ்வளவு செக்டார்ஸ் இருக்கு. இந்த எல்லா செக்டாருமே சேர்ந்து 16,000 கோடி தான் பாத்தீங்கன்னா பிசினஸே நடக்குது. ஆனா நான் சொல்றது நம்ம ஆக்சிஸ் இந்தியால இருக்க 2 ப்ராடக்ட் மூலியமா நடக்கிற பிசினஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 2 ப்ராடக்ட் மூலியமா இவ்வளவு பிசினஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ண போறோம், நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ண போறோம், அதுல நான் எவ்வளவு இன்கம் எடுக்க போறேன், அதுல நான் எவ்வளவு கஸ்டமர் பேஸை டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு பிளான் பண்றீங்க அதுதான் சொல்றேன். யோசிக்கணும். எந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இன்னும் ஆக்சிஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakhs ஐடிஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா குறைவு தான். ஏன் அதை நான் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ 8 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதுல 20 லட்சம்ன்றது ரொம்ப 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 கம்மி தான். அப்போ இன்னும் தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்த வேண்டியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்த வேண்டிய எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம பிசினஸை எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எந்த மூல முடுக்குல எல்லாம் நம்ம பிசினஸை கொண்டு போகலாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு ஐடி ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு ஐடி நம்ம கிரியேட் பண்ணா கூட இன்னைக்கு எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ இன்னும் நார்த் சைட்லாம் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பேன் இந்தியாவா டெவலப் ஆயிருக்கோம். கம்பெனி அதை தான் சொன்னேன், என்ன வளம் இல்லை ஆக்சிஸ் இந்தியால அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கான ஆப், சூப்பரான ஒரு ஆப். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஒண்ணுமே இல்லாம இருந்து இன்னைக்கு இவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் நம்மளுக்கு டிக்கெட் ரைஸ் பண்றதா இருக்கட்டும், இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல கொடுக்கறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் நம்மளுக்கு புது புதுசா ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற ப்ரைஸ்ல வந்து இன்கமும் கொடுத்து அதுக்கு ப்ராடக்ட்டும் நல்ல பெனிஃபிட் உள்ள ஒரு ப்ராடக்டா நம்மளுக்கு கொடுத்து அந்த ப்ராடக்ட்ல நல்ல நல்ல இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து, ஸோ உண்மையிலே பாடி மேஜிக்கோட இன்கிரீடியன்ஸ்லாம் படிச்சு பார்க்கும்போது இதை தனித்தனியா நம்ம வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடும். ஆனா இது எல்லாமே வந்து யோசிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட். அதுல இருக்க ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு இன்கிரீடியன்ஸுமே படிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற விதமா இருக்கு. ஸோ அப்படி ஒரு விஷயமும் நம்மளுக்கான யோசிச்சு எல்லாத்தையுமே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்க நம்மளோட ஆக்சிஸ் இந்தியாவுக்கும் நம்மளோட லீடர்ஸ்க்கும் நம்மளோட விபிஎஸ் எஃப்டிஸ், ஸோ உண்மையிலே வந்து நன்றி சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நம்ம ஃபீல்டுல இறங்கி பண்றோம்ல ஒரு ஒர்க்கு, நம்மளோட ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களை வியக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பேன். ஏன்னா அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளை பத்தி யோசிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளோட டெவலப்மெண்ட்டை பத்தியும் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பத்தியும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை பத்தியும் எவ்வளோ கேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணி நீங்க நம்மளுக்கு எல்லாமே உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. கூட இருந்து சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே புரிஞ்சு தெரிஞ்சு தெளிவா இருக்கிற நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான். அதாவது எனக்கு ரொம்ப வந்து ஒரு விஷயம் வந்து தோணும் எப்பவுமே, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அப்படின்னா
ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலியமா சொல்றேன். ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்காங்க. ரொம்ப 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 உடம்பு சரியில்லை அந்த அம்மாவுக்கு. ரொம்ப உடம்பு சரியில்லை, முடியாம ஏந்துக்க கூட முடியாம பெட்ல வந்து படுத்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தை இருக்கு. அந்த கை குழந்தை வந்து பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த அடுப்புல பாத்தீங்கன்னா சுட தண்ணி வச்சிருக்காங்க. விறகு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு. அந்த அம்மா படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுப்பு கிட்ட போகுது. அந்த அடுப்பு கிட்ட போகும்போது கூட குரல் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை வந்து எதுவுமே பண்ணல. அந்த அம்மாவால பாத்தீங்கன்னா அவ்வளவு உடம்பு முடியல, படுத்துக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனு. குரல் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை வந்து எதுவுமே பண்ணாம ரியாக்ட் பண்ணாம அந்த நெருப்புக்கிட்டே போகுது. சுட தண்ணி அந்த இதை பிடிச்சி பாத்தீங்கன்னா கவுத்துக்க பாக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டக்குன்னு அந்த அம்மா வந்து எழுந்து அந்த குழந்தைய போயிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா தூக்குனாங்க. அப்படி தூக்கும் போது ஸோ அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான், சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. என்ன சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி? அவங்களுக்கு சுட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சுட தண்ணி இது நம்மளுக்கு சுடும், நெருப்பு இது நம்மளுக்கு சுடும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அது கிட்ட போகும்போது இவங்க குரல் கொடுக்குறாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து அது தெரியாம அதை பார்த்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆனா அது சுடும். தண்ணி சுட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உடம்பு மேல ஊத்திக்கிட்டா உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொப்பளமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அம்மா அவங்களோட உடம்பு வலி அவங்க மைண்ட்ல இருந்து போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாது, அவங்களால ஏந்துக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அம்மா வந்து மறந்துட்டாங்க. அதை மறந்து டக்குன்னு எழுந்து அந்த குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. இப்ப எங்கிருந்து வந்தது அந்த எனர்ஜி? இப்ப எங்க இருந்து வந்தது அந்த உடம்பு முடியாம இருந்த அந்த சுச்சுவேஷனு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக்சிஸ் இந்தியா வாய்ப்பு கிடைச்சி எல்லாருமே நம்ம எடுத்திருக்கோம். ஏன் ஒரு சில பேர் மட்டும் சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், நான் 4 பேர்கிட்ட பேசினேன், அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு சில பேர் டிராவல் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி தான். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த வீடியோ போட்டிருந்தார் நாகராஜ் சார், நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த நாள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காரணம் சொல்லி அடுத்தடுத்த ஒரு விஷயத்துல நம்ம தள்ளி போடுறதுனால மட்டுமே தான் இன்னைக்கு ஒரு ஒரு நாளுமே நம்மளோட ட்ரீம் லைஃப்பை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஒரு நாளுமே நம்ம யோசிச்ச ஒரு ஒரு கனவுகளையுமே பார்த்தீங்கன்னா அடைய முடியாம நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியோட இன்னைக்கே அதை பண்ணணும். இன்னைக்கு பண்ணா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆக்சிஸ் இந்தியா எடுத்திருக்கோம். ஆனா எடுத்த நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும்போது தோல்வி வருது அப்படின்னா நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம சொல்லி ஒரு 4 பேர் வரலையா, அந்த 4 பேர் திரும்பி பாக்குற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழணும். அந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா வியக்கிற அளவுக்கு நான் வந்து பெஸ்டா பிசினஸ் பண்ணணும். அந்த 4 பேர் வரானோ வரலையோ, உங்களை நம்பி உங்க ஃபேமிலியில ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக நான் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு நபரும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஒரு நபரும் உட்காந்து அவங்களோட லைஃப்பை பத்தி யோசிச்சு ஆக்சிஸ் இந்தியால நம்ம லைஃப் எந்த அளவுக்கு மாறும்னு சொல்லி நம்பிக்கையோட எடுத்தோமோ அந்த நம்பிக்கையோட எடுத்த ஒரு முடிவுக்கான முயற்சியை இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முயற்சின்றது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு போயிட்டு நீங்க ஒரு 2 பேரை பார்க்கணும். அந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 2ல இருந்து ஒரு 5 பேரை நீங்க நேர்ல போய் பார்த்தீங்கனாலே நிச்சயமா சொல்றேன், எல்லா நாளுமே எப்படி தோல்வியா இருக்கும் இதையே யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா எவ்வளவு முறை தான் அந்த ஃபெயிலியர் வரும்? இதுக்கான எக்ஸாம்பிள் எவ்வளவு பேர் இருக்காங்க லீடர்ஸ். 1000 முறை தோத்தவருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு. ஸோ எவ்வளோ முறை முயற்சி பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த சக்சஸ் நம்மளுக்கு வராது? ஏன் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வராது? எப்படி அது வராம இருக்கும்? பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஒருத்தருமே முடிவெடுத்து ஒரு ஒருத்தருமே சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான ஸ்டெப்பை இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடினமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். அதாவது வடிவேல் ஒரு காமெடியில ஃபர்ஸ்ட் அடி வாங்கும் போது ரொம்ப வலிக்குதுன்னுவான். அப்புறம் வந்து அடுத்த ஒரு வாட்டி வலி வாங்கும் போது லைட்டா வலிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு வலிக்கவே வலிக்காதுன்னு சொல்லுவான்ல. ஸோ அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷனுமே. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னு சொல்லும் போது நான்லாம் உண்மையிலே அழுதுருக்கேன். ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும் போது எனக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வருது. இதுக்காக நம்ம இவ்வளோலாம் ஃபீல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி லைஃப்ல நம்ம என்னைக்கோ பண்ண ஒரு சில விஷயங்கள் நீங்க இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து காமெடியா தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்ல
அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை நான் கடந்து வந்திருக்கேன், அந்த ரிஜெக்ஷனை கடந்து வந்திருக்கேன், அந்த ஒரு டீம் சைஸை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு இன்னைக்கு ஷேர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதே வாய்ப்பு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சரிசமமானது. எல்லாருமே அந்த ரிஜெக்ஷனை கடந்து வாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய மக்கள் இருக்காங்க, நிறைய நல்ல மக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் எங்கேயோ போயிட்டு காசு போட்டு ஏமாறதை விட அவங்கள ஆக்சிஸ் இந்தியாவுல கொண்டு அவங்கள சம்பாதிக்க வச்சோம் அப்படின்னா இதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியமும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் காசு போட்டு ஏமாறத இன்னைக்கு நம்ம போயிட்டு முன்னாடியே போயிட்டு சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம தடுக்கலாம். புரியுதுங்களா? உங்களோட சோம்பேறித்தனத்தினாலையும் உங்களோட எப்படி சொல்றது தள்ளி போறதுனாலையும் உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் வேற ஏதோ ஒரு இடத்துல பணத்தை போட்டு ஏமாந்து அவங்க நொந்து அவங்க லைஃபையே வெறுத்து அவங்க பிசினஸே வெறுத்து அந்த கட்டத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க முன்னாடியே போயிட்டு பிசினஸை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல வழியில ஒரு நல்ல இடத்துல அவங்க பிசினஸே பண்ணலனா கூட அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேரும். நிச்சயமா அந்த ப்ராடக்ட் அவங்களோட பெஸ்டா பிசினஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எல்லா லீடர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட்டா இருக்க என்னோட டீம், அது மட்டும் இல்லாமல் என்னோட கோர் லீடர்ஸ், ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பேக் டு ஹோஸ்ட்.